ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் விருந்து. நாம் இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, 2 பட்டை, 10 வரமிளகாய். மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் 10 எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு, இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம், காரம் கம்மியாக இருக்கும். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, சீரகம், மிளகு, கசகசா சேர்த்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். சக்தி மீன் குழம்பு மசாலா 100 கிராம் சேர்த்துக்கிறேன். 3 கிலோ மீன் செய்கிறதுனால 2 பாக்கெட் சேர்த்துருக்கேன். கம்மியாக செய்கிறதா இருந்தால் 50 கிராம் சேர்த்துக்கோங்க. 30 கிராம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிறதுக்கு அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பரட்டி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சிடலாம். 1/4 கிலோ புளி ஊற வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளி கரைசலை கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். பாருங்க, இன்னும் தண்ணி சேர்க்கணும். தண்ணி தேவையான அளவுக்கு நல்லா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வெந்தயம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வரையிலும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்ச தூளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். ஒரு 1/4 மணி நேரம் டு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா சுண்டி இருக்குது. இப்போ எடுத்து வச்சுருக்க மீன் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கிலோ மீன் செஞ்சுருக்கேன், அதனால் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 டு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம்னா மீன் நல்லா வெந்து வந்திருக்கும். கிளறி விட்டுக்கலாம், அப்போ தான் ஈக்குவலாக வெந்து வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே மல்லி இலை தூவி எடுத்தோம்னா நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.